நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அமிலங்கள் காரங்களை இதனால் வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்ட எல்லா ப்ரீவியஸ் கொஷின் பார்க்க போகிறோம். கன்யூஸாக இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு என்ன தான் நீங்கள் படிச்சினாலும் ப்ரீவியஸ் கொஷின் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஷின் பார்க்காம போயிடாதீங்க. ஓகேங்களா? ப்ரீவியஸ் கொஷின் பார்த்தலாம் வாங்க. ஒரு வலுவற்ற காரம் டேஸ் இணை அமிலத்தையும் ஒரு வலுவற்ற அமிலம் டேஸ் இணை காரத்தையும் கொண்டிருக்கும். என்னன்னா ஒரு வலுவற்ற காரம் வந்து ஒரு வலுவான அமிலத்தையும் ஒரு வலுவற்ற அமிலம் வந்து ஒரு வலுவான இணைக்காரத்தையும் பெற்றிருக்கும். ஓகேங்களா? ரெண்டுக்கு வலுவானன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் வாங்க. வெப்ப மாசுபாட்டின் காரணமாக நீர்நிலையங்கள் எவற்றின் செறிவு அதிக அளவில் குறையும்? எதோட அளவுனா கரைந்த ஆக்சிஜன். ஓகேங்களா? DO. ஓகேங்களா? வெப்ப மாசுபாட்டின் காரணமாக நீர்நிலையங்கள் எவற்றின் செறிவு அதிக அளவில் குறையும்னா கரைந்த ஆக்சிஜன் DO. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் வாங்க. வயிற்றில் உண்டாகும் அமிலத்தன்மையை அதிகரிக்கும் உபாதையை நீக்க பயன்படும் அமில முறிவு பொருட்களின் முக்கிய மூலப்பொருள் எதுங்க? காரம். ஓகேங்களா? காரம். ஓகேங்களா? காரம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் நீர்ம கரைசல் அதிக pH மதிப்புடையது எதுங்க? Na2CO3. ஓகேங்களா? கீழ்கண்ட நீர்ம கரைசல்ல அதிக pH மதிப்புடையது எதுங்க? Na2CO3. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தாங்கல் கரைசல் எனப்படுவது எதுங்க? pH மதிப்பை மாறாமல் வைத்திருக்கு. தாங்கல் கரைசல்ங்கிறது என்னன்னா pH மதிப்பை மாறாமல் வச்சிருக்கிறத தாங்கல் கரைசல்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? அடுத்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதை குணப்படுத்த மருந்தாக பயன்படுத்தப்படுகினா வயிற்று உபாதைகளை. ஓகேங்களா? வயிற்று உபாதைகளை குணப்படுத்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரு எளிய உப்பு கரைசல்கள் கலந்து கிடைக்கும் உப்பானது எதிலிருந்து உருவாக்கப்பட்டதோ அவ்வுப்புகளின் தனித்தன்மை இழக்கிறது. இதுவே என்னங்க? அணைவு உப்பு. ஓகேங்களா? அணைவு உப்பு தான் இரு எளிய உப்பு கரைசலை கலந்து கிடைக்கும் உப்பானது எதிலிருந்து உருவாக்கப்பட்டதோ அவ்வுப்புகளின் தனித்தன்மை இழக்கிறது. ஓகேங்களா? அணைவு உப்பு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொது மேசை உப்பானது என்னங்க? சேர்மம். ஓகேங்களா? சேர்மம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை 5 × 10⁻³ செறிவுள்ள பேரியம் ஹைட்ராக்சைடு கரைசலின் மதிப்பு என்னன்னாங்க 12. ஓகேங்களா? அதோட கரைசலோட மதிப்பு எவ்வளோன்னா 12. ஓகேங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா? இது ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்து SiO2 என்பது என்னங்க? SiO2ங்கிறது ஒரு அமில ஆக்சைடு. ஓகேங்களா? SiO2ங்கிறது என்னன்னா அமில ஆக்சைடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. எந்த அமிலம் கண்ணாடி குடுவில் வைக்க முடியாதுன்னா HEF வந்து ஒரு கண்ணாடி குடுவையில் வைக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா பின்வருமற்றில் எது காரத்தன்மை வாய்ந்த உப்புன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பின்வருமற்றில் எது காரத்தன்மை வாய்ந்த உப்புங்க? 2PbCO3 PpHO2. இதுதாங்க பின்வருவற்றில் காரத்தன்மை வாய்ந்த உப்பு. ஓகேங்களா? பின்வருவற்றில் சரியானது எதுங்க? P/H P/OH = 14. இதுதான் இதில் இருக்கிறதுலே சரியானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 0.m NaOH ஓட pH மதிப்பு எவ்வளவுங்க இருக்கு? 13 இருக்கு. ஓகேங்களா? 13 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. டேஸ் என்பது இரண்டு இணைந்தது சாதாரண உப்பு. எது இணைந்தது? சாதாரண உப்புங்க. வலிமை மிகு அமிலம் வலிமை மிகு காரம் ரெண்டு இணைஞ்சது தான் சாதாரண உப்பு. ஓகேங்களா? சாதாரண உப்பு எப்போ உருவாகுனா வலிமை மிகு அமிலம் பிளஸ் வலிமை மிகு காரம் ரெண்டு இணைஞ்சாதான் சாதாரண உப்பு உருவாகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மனித ரத்தத்தோட pH மதிப்பு எவ்வளவுங்க? 7.4. மனித ரத்தத்தின் pH மதிப்பு எவ்வளவுனா 7.4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 0.001 m செறிவு கொண்ட HCl ஓட மதிப்பு எவ்வளவுங்க? 4. ஓகேங்களா? HCl ஓட மதிப்பு எவ்வளவுனா 4. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चनங்க. நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து கீழ பாருங்க. கீழ்காணுவற்றில் எது யூசனோவிக் கொள்கையின்படி காரமாகும்? எதுங்க? Na2O தாங்க கொள்கையின்படி காரமாகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन கீழே பாருங்க. காப்பர் சல்பேட் கரைசலுடன் ஹைட்ரஜனின் கரைசலை சேர்க்கும் போது தோன்றும் மாற்றம் என்னங்க? என்ன மாற்றம் தோன்றுனா காப்பர் ஆடி தோன்றுவதுடன் நீல நிறமாக மாறும். ஓகேங்களா? காப்பர் ஆடி தோன்றுவதுடன் நீல நிறமாக மாறும். ஓகேங்களா? காப்பர் சல்ஃபேட் கரைசலுடன் ஹைட்ராக்சின் கரைசலை சேர்த்தினா அந்த இடத்துல என்ன நிகழ்வுனா காப்பர் ஆடி தோன்றுவதுடன் நீல நிறமாக மங்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. எண்ணெயில் உயர் கொழுப்பு அமிலம் என்னங்க? பால்மால்டிஹைடு. எண்ணெயில் உயர் கொழுப்பு அமிலம் என்னன்னா பால்மால்டிஹைடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் வாங்க. கீழ்கணுவற்றில் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த கீழே கொடுத்ததுல எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? நீங்க தான் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கான கொஸ்டின். இதில் எது சரியாக இணைக்கப்பட்டுள்ளது? 2 தான். வினிகர் வந்து அசிட்டிக் அமிலம். ஆப்பிள்ங்கிறது ஆக்சாலிக் அமிலம் கிடையாது. தக்காளி தான் ஆக்சாலிக் அமிலம். திராட்சையில் என்ன இருக்குங்க? டாட்டாரிக் அமிலம் இருக்குது. தக்காளியில் வந்து என்ன இருக்குது? ஆக்சாலிக் அமிலம். தப்பாக இருக்குது. வினிகரில் அசிட்டிக் அமிலம் அது ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. அப்படின்னா வினிகர் அசிட்டிக் அமிலம் 2 தான் கரெக்ட். அதனால் 2 டிக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பின்வருவனற்றில் எது லூயிக் காரம்? பின்வருவனற்றில் எது லூயிக் காரங்க? NH3 தான்
லூயிக் காரம் ஓகேங்களா. NH3 தான் லூயிக் காரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஓகேங்களா. அடுத்து பாருங்க, எளிதில் ஆவியாகாத சகப்பிணைப்பு நைட்ரஜனான ANI நீர் பகுப்பு அடைந்து கொடுப்பது எதுங்க? அம்மோனியா மற்றும் அம்மோனியா ஹைட்ராக்சைடு கொடுக்குங்க. அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஓகேங்களா. அம்மோனியா மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, பின்வருவற்றில் எது லூயிஸ் அமிலம் அல்ல? லூயிஸ் அமிலம் அல்ல எதுங்க? BaCl2 தாங்க பின்வருவற்றில் லூயிஸ் அமிலம் கிடையாது ஓகேங்களா. BaCl2 தான் லூயிஸ் அமிலம் அல்ல ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அம்மோனியா அமிலத்தில் உள்ள எலக்ட்ரிக் புள்ளி எதுங்க? ஐசோ எலக்ட்ரோட புள்ளி எதுன்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. மின்முனை கவர்ச்சியின் போது pH எந்த நகர்வும் ஏற்படுத்துவதில்லை ஓகேங்களா. மின்முனை கவர்ச்சியின் போது pHல நகர்வில் எந்த மாற்றம் ஏற்படாது ஓகேங்களா. அதுதான் அமினோ அமிலத்தில் ஐசோ எலக்ட்ரோ புள்ளியோட பயன் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொதுவாக உப்பு என்று அழைக்கப்படும் சேர்மம் என்னங்க? இது எல்லாத்துக்கும் தெரியும், NaCl தான் பொதுவாக உப்புன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அடுத்து பாருங்க, உணவுப் பொருளை கெடாமல் பாதுகாக்கும் வினிகர் என்பதில் உள்ள வேதிப்பொருள் என்னங்க? அசிட்டிக் அமிலம். வினிகர்ல என்ன இருக்கு? அசிட்டிக் அமிலம். அது எல்லாத்துக்கும் தெரியும், காமன் கொஸ்டின். அடுத்து பாருங்க, பிரன்ஸ்ட் விதியின்படி அமிலம் என்பது எதுங்க? ஒரு புரோட்டானை வழங்குறது ஓகேங்களா. ஒரு புரோட்டானை வழங்குறது தான் அதோட மீனிங் ஓகேங்களா. வளம் மற்றும் வீரியமான மண்ணோட pH மதிப்பு எவ்வளோங்க? 6 to 7. வளமான மற்றும் வீரியமான மண்ணோட pH மதிப்பு எவ்வளோனா 6 to 7 இருக்கு ஓகேங்களா. அடுத்தது, கண்ணாடி எதனால் பாதிப்படைகிறதுனா HF. கண்ணாடி எதனால் பாதிக்கப்படுகிறதுனா HF ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு கரைசலின் pH மதிப்பு 4 எனில் அக்கரைசல் எப்படி இருக்குங்க? நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்று ஓகேங்களா. நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். அதுக்கு வரக்கூடிய ஆப்ஷன் எதுங்க? ஆப்ஷன் பி ஓகேங்களா. நீல லிட்மஸை சிவப்பு நிறமாக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆய்வுக்குழல் புனல் ஆய்வில் பயன்படுத்தப்படும் உப்பு எந்த உப்புங்க? சோடியம் பைகார்பனேட் உப்பு தான் ஆய்வுக்குழல் புனல் ஆய்வில் பயன்படுத்தப்படும் உப்பு ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, NH4 அயனி என்னங்க? NH4 அயனிங்கிறது என்னங்க? இரு இணை அமிலமா காரமாங்க? இரு இணை அமிலம் ஓகேங்களா. NH4+ அயனிங்கிறது என்னன்னா இரு இணை அமிலம் ஓகேங்களா. அடுத்து கீழே வாங்க. அடுத்து, pH அளவீடு என்பது டேஸிலிருந்து டேஸ் வரை pH வரை இருக்கும்னா 0 to 14 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. pHோட அளவீடு எப்போதும் 0 to 14 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. pH அளவீடு எப்போதும் 0 to 14 வரைக்கும் இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எந்த நிறைகாட்டியும் பயன்படுத்தாத தரம் பார்த்தல் எதுங்க? வலிமை குறை அமிலம் vs வலிமை மிகு காரம். வலிமை குறைந்த காரம் ஓகேங்களா. ரெண்டுமே குறைதான் பயன்படுத்த மாட்டாங்க ஓகேங்களா. வலிமை குறை அமிலம் vs வலிமை குறை காரம் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் கீழே வாங்க, தன்னார் தானகா சிதைவு அடையும் போது கிடைப்பது என்னங்க? கிடைப்பது எது? H2Oவா இல்லை OH மைனஸாங்க இல்லை H+ ஆங்க இல்லை H3O அண்டு HOH ஆங்க? ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. H3O அண்டு OH இதுதான் தன்னார் சிதைவு அடையும் போது கிடைப்பது ஓகேங்களா. இது புக்கில் இருக்கிற கொஷின் ஓகேங்களா. மழைநீரில் அமிலத்தன்மை அளக்கப்படும் அளவை எதுங்க? pH ஓகேங்களா. மழைநீரோட அமிலத்தன்மை அளக்க பயன்படும் அளவை pH ஓகேங்களா. ஒரு அமிலம் எனப்படுவது எலக்ட்ரானை ஏற்கக்கூடிய சேர்மம் என கூறுவது எந்த கொள்கைங்க? லூயிஸ் கொள்கை தான். லூயிஸ் கொள்கை தான் ஒரு அமிலம் எனப்படுவது எலக்ட்ரானை ஏற்கக்கூடிய சேர்மம் சொல்கிறது லூயிஸ் கொள்கை தான் சொல்லு ஓகேங்களா. அடுத்து கீழே வாங்க, அகுவா என்றழைக்கப்படுவது எதுங்க? H1O3 தான் அகுவா என்றழைக்கப்படும் ஓகேங்களா. அடுத்து கீழே வாங்க, உலகத்திலே மிக வலிமையுள்ள அமிலம் எதுங்க? உலகிலே மிக வலிமையுள்ள அமிலம் எந்த அமிலம் சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நானே சொல்லிட்டுமாங்க? கந்தக அமிலமாக, ஹைட்ரோக்ளோரிக் அமிலமாங்க, கந்தக அமிலமாங்க. கந்தக அமிலம் தான் உலகிலே மிக வலிமையுள்ள அமிலம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழே, காரம் என்பது தண்ணீரில் கரையும் போது OH அயனியை தரும். இது என்ன கொள்கைங்க? அர்கினியஸ் தத்துவம் தான் காரம் என்பது தண்ணீரில் கரையும் போது OH அயனியை தரும் சொல்லு ஓகேங்களா. நீரில் கரைந்த பொட்டாசியம் குளோரைடு கரைசல் என்பது என்னங்க? வலிமை குறைந்த மின்பகுளி ஓகேங்க, சூப்பருங்க. வலிமை குறைந்த மின்பகுளி. நீரில் கரைந்த பொட்டாசியம் குளோரைடு கரைசல்ங்கிறது என்னன்னா வலிமை குறைந்த மின்பகுளி ஓகேங்களா. அடுத்து, அமிலம் என்பது புரோட்டானை இழக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறது எந்த விதிங்க? பிரான்ஸ்டோ தத்துவம் ஓகேங்களா. பிரான்ஸ்டோ தத்துவம் தான் அமிலம் என்பது புரோட்டானை இழக்கும் தன்மைன்னு சொல்லு ஓகேங்களா. சோடா பானம் என்பது என்னங்க? சோடா பானம் என்பது நடுநிலைத்தன்மையா இருநிலைத்தன்மையாங்க இல்லை காரத்தன்மை உடையதாங்க இல்லை அமிலத்தன்மை உடையதாங்க? அமிலத்தன்மை உடையதா ஓகேங்களா. சோடா பானம் என்பது அமிலத்தன்மை உடையது ஓகேங்களா.
இதோட வீடியோ முடிஞ்சிச்சுங்க. தேங்க்யூ கைஸ். வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் தான் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்தெந்த டாபிக் படிக்கிறீங்களோ அந்த அன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷின் வந்துடுங்க. ப்ரீவியஸ் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டு அந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதில் பார்த்த ப்ரீவியஸ் கொஷினில் உங்களால் எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட முடிஞ்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது ஓகேங்களா. உங்களோட கமெண்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ்.